எல்லாருக்குமே வணக்கம். அப்போ புது வீடியோலோட்டு எல்லாருக்குமே வெல்கம். அப்போ இன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்டார்ஸ் சொல்ல போறேன். ഈ സ്റ്റാർസിന് இப்போ டைம் ரொம்ப நல்லதே கிடையாது. சரிங்களா? இவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு லைஃப்ல. அப்போ அந்த ஒரு ஸ்டார்ஸினை பற்றி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு ஸ்டார் உங்களோட ஸ்டார் இருந்தா கொஞ்சம் கவனிச்சிடுங்க. ஏன்னா இந்த ஸ்டார்ஸ்ன்னு எல்லாமே இப்போ அவரோட லைஃப்ல ராகு போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தெரியும் ராகு கேது எல்லாம் നമ്മുടെ லைஃப்ல அவ்வளவு நல்லது கிடையாது. அப்ப ராகு போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைஃப்ல கொஞ்சம் கேரா இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார் பாருங்க, சதயம். இப்ப சதயത്തിന് ராகு ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களா? சதயத்தின் லைஃப் ஸ்டார்ல இப்போ ராகு தான் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. அப்ப ராகு டிராவல் பண்ணதுனால இவருக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட், ஏதாவது ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஃபுட்டு ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு அது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. அப்ப இவரு கொஞ்சம் கவனமா வண்டி ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா போங்க. ஸோ அவர் ராகு நெகட்டிவா இருக்கிறதுனால ஒரு ஆக்சிடென்ட் ப்ராப்ளம் இல்லைன்னா ஏதாவது ஃபுட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஸ்டார் உத்திரட்டாதி. உத்திரட்டாதிக்கும் ராகுதான். இப்ப அவரோட கர்மையில ராகுதான் போயிட்டு இருக்கு. அப்ப இது ராகு போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், டென்ஷன்ஸ் அதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் அஸ்வதி. இவரோட லைஃப்ல இப்ப ராகு தசை தான் போயிட்டு இருக்கு. அப்ப இவருக்கு ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கண்ணு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பின்ன இவரோட ஜாப்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ், டென்ஷன்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ இதனால அஸ்வதி ஸ்டார்ஸும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. நெக்ஸ்ட் கார்த்திகா. கார்த்திகைக்கும் இப்போ ராகு தசை தான். இவரோட லைஃப்லயும் இப்ப ராகு தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மிருகசீர்ஷா, இவருக்கு ராகு தசை தான். அப்ப இது ராகு தசைன்னா மெயினா கொஞ்சம் கவனமா இருக்கணும். நமக்கு தெரிஞ்சிட்டு நம்மள ஒரு ஸ்டார்ஸ் கொஞ்சம் கவனமா ராகு தசை. அப்போ வண்டி ஓட்டும் போது, ஏதாவது வெளியில சாப்பிடும் போது, இல்லைன்னா நிறைய கை காலில் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா போயா நல்லா இருக்கும். அதே மாதிரி திருவாதிரைக்கும் ராகு தசை தான். திருவாதிரா. அதே மாதிரி புணர்தம். அதே மாதிரி பூசம். அதே மாதிரி மகம். நெக்ஸ்ட் உத்திரம். நெக்ஸ்ட் சித்திரா. இதுக்கு நல்ல டைம் கிடையாது. இப்போ கொஞ்ச நாள் நல்ல டைம் கிடையாது. அதே மாதிரி திருக்கேட்டா. நெக்ஸ்ட் மூலம். நெக்ஸ்ட் உத்திராடம். இவ்வளவு ஸ்டார்ஸ்னு இப்போ ராகு தான் போயிட்டு இருக்கு. அவர் லைஃப்ல ராகு தசை தான் போயிட்டு இருக்கு. அப்போ அவர் கொஞ்சம் வண்டி ஓட்டும் போது, இல்லைன்னா கைகால ப்ராப்ளம், ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், எலும்போட எல்லாம் ஃபுட்டு சம்பந்தமா ஸ்டொமக்கின்னு ப்ராப்ளம்ஸ் வரலாம். அவரை வேலையில் ஏதாவது பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இவ்வளவு ஸ்டார்ஸ்னு இருக்கு. ஸோ இதில் மெயினா சித்திரைக்கு ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி அவர் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் எல்லாமே நிறைய இருக்கு சித்திரைக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும்னு தெரியும் தானே. அப்போ ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்மள எப்படியாவது கம்மி பண்ணதுக்கு ட்ரை பண்ணணும். பின்ன அதே மாதிரி மூலம் கொஞ்சம் கவனமாயிருங்க. மூலம் ஸ்டார்னு அவருக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாயிடும். பின்ன அவரெல்லாம் ட்ரக்ஸ் வழி போவதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஆல்கஹோல ஏதாவது அவர் ட்ரக்ஸ் சம்பந்தமா அவருக்கு ஒரு வழியை போவதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ அவரெல்லாம் வழியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அதை ரிலேட்டட் பண்ணி ஏதாவது ஆக்சிடென்ட் வரலாம். அவர் ட்ரக்ஸ்ன வழியிலெல்லாம் போயா அதை ஸ்டாப் பண்ணுங்க. பின்ன நெக்ஸ்ட் உத்திராடத்தினும் ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. உத்திராடம், மூலம், சித்திரா. அப்ப இவருக்கு ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கன்ஃபார்மா இருக்கும். பின்ன அதே மாதிரி ஃபேமிலி லைஃப் டிவோர்ஸ் ஆகுறதுக்கெல்லாம் சான்ஸ் வரும்.
പിന്നെ മൂലം വന്നിട്ട് മെന്റൽ പ്രോബ്ലം, മെന്റൽ സ്ട്രെസ് அதிகமா இருக்கு. மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது இவர் வந்து ட்ரக்ஸிന്റെ பாத்துல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி உத்திராடத்திനും ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அப்ப இவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு. இவருக்கு இப்போ ராகு தான் போயிட்டு இருக்கு. ராகு, அதனால கொஞ்சம் ராகுனை பாசிட்டிவா மாத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. ராகுனை பாசிட்டிவ்னா ராகு பாசிட்டிவ் பண்ணதுக்கு நம்மள கெமிக்கல்ஸ் டொனேட் பண்ணலாம். கெமிக்கல்ஸ் மீன்ஸ் ஏதாவது திங்ஸ், இப்போ ஒரு காஸ்மெட்டிக் திங்ஸ் இல்லைன்னா நம்மள சோப்பு பேஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது திங்ஸை பாவப்பட்டவருக்கு வாங்கி கொடுத்துட்டு நமக்கு ராகுனை பாசிட்டிவா மாத்ததுக்கு முடியும். ஓகேங்களா?